சுனைனாக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆமா. அப்படிதான் அவங்களோட போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அது யார் கூட பார்த்தீங்கன்னா, காலித் கூட தான். இது என்னடா புதுசா இருக்குன்ற மாதிரி தான் நமக்குமே இருந்தது இந்த நியூஸ கேட்கும்போது. இந்தியாவே அவருக்கு புதுசு. சரி அதெல்லாம் புதுசா இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, சென்னை தான் அவருக்கு அவரோட சொந்த ஊர் மாதிரியும், அவர் இங்கேயே செட்டில் ஆன மாதிரி தான் இப்போ நியூஸா போயிட்டுருக்கு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்க சென்னையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, இங்க ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காராம். அந்த விஷயமா சுனைனா பார்க்கும்போது தான் சுனைனாவோட அவருமே பேரப் ஆகியிருக்காங்க. சுனைனா பார்த்தீங்கன்னா, இப்ப துபாய்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலித் ஒரு போஸ்டர் போயிருக்காரு. என்னன்னா நான் என்கேஜ்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுனைனாவும் இந்த பக்கமும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அது எப்படி சுனைனான்னு பார்த்தீங்கன்னா, சுனைனா போட்டிருக்க என்கேஜ்மெண்ட் துபாய்ல இருந்ததா அவங்களும் போட்டிருக்காங்க. சரி இதெல்லாம் தவிர வேற என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இன்ஸ்டாகிராம்ல ஹாய்ன்னு சொல்லிக்கிறதும் அதுக்கப்புறம் பேசிக்கிறதுமா இப்படிதான் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. உன்னோட வெப் சீரிஸை நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன். சீசன் 2வை நான் நிஜமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான கப்பல். அப்படி இருக்கும்போது சுனைனாவை பண்ணது யாருக்குமே பிடிக்கலன்னு தான் சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அவ்வளோ அளவு இவங்க 2 பேரையுமே திட்டிட்டு இருக்காங்க. காலிதுமே அவங்க வைஃப் கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாரு. சுனைனா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் தான்பான்ற மாதிரியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஷாக்கா இருக்கா இல்ல இதெல்லாம் நமக்கு எதுக்குன்ற மாதிரி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காம லைக்கும் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.